இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்கன்னா நிறையா டிவி ப்ரோக்ராம்ஸில் ஏஞ்சல்ஸ் அப்படின்ட்டு வருவாங்க. எப்படி ரசிக்கப்பட்டிருந்தாலும் சரி ரசிக்கப்படலைனாலும் சரி டிவி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே என்ன வரும்? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு விங்ஸு ரெக்கை இருக்கும். அப்படி நம்ம படத்தில் காமிப்பாங்க. புக்ஸு நிறைய புத்தகங்கள் தேவ தூதர்களை பற்றி எழுதப்படுறாங்க. இன்னும் சிலர் கூட்டங்கள் தேவ தூதர்களை வணங்குறாங்க. கடவுள் என்று சொல்லி தேவ தூதர்களையும் வணங்குகிறவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, சில குரூப். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தேவ தூதர்களை பற்றி? அவர்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்கள், எப்பொழுது படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கு? வேதத்தை வைத்து நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். பொருள், தேவ தூதர்கள், ஏஞ்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள் ஏஞ்சல்னா? தமிழில் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கு நமக்கு அந்த வார்த்தையிலே நமக்கு பொருள் தெரிஞ்சிடும். தேவ தூதர்கள். தூது அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம செல்ஃபோன்ஸ் இருக்கும், அநேகமாக நம்மக்கிட்ட எல்லாருமே செல்ஃபோன்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்மக்கிட்ட செல்ஃபோன்ஸில் ஒரு ஆப் இருக்கும். அது என்ன ஆப்னா மெசஞ்சர்னு ஒரு ஆப் இருக்கும். FB ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெசஞ்சர் அப்படின்றது ஒரு சேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஸ் இருக்கும். அது பேரே மெசஞ்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி அனுப்புறது. நம்ம யாருக்கு செய்தி அனுப்பணுமோ அவருடைய பெயர் சர்ச் பண்ணி அதை தேடி, அவர்களுடைய பெயரை தேடி அவர்களிடத்துல நம்ம என்ன பேச விரும்புகிறோமோ சொல்கிறோம். அதுதான் மெசஞ்சர், தூது அனுப்புறது. ஏஞ்சல் என்றால் மெசஞ்சர்னு அர்த்தம், தூதுவர்கள். இன்னும் சொல்ல போனால் கொரியர் பர்சன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு தேவையான பொருள் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அது போல தான் தேவ தூதர்கள் என்றால் என்னன்னா, நமக்கு தேவையான செய்தியோ இல்லை எதுவோ கொடுக்குறாங்க. நமக்கு என்ன தேவையோ அவர்கள் தேவன் அனுப்புறாரு, அவர்கள் அந்த செய்தியை நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ஏஞ்சல் அப்படின்றதுக்கான வார்த்தையினுடைய அர்த்தம். பைபிளில் எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றான். இது இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுது? யோவான் ஸ்நானகனை 2வது வசனத்தில் என்னன்னு சொல்றாங்க? தூதன். ஸோ மனுஷனையும் ஒரு தூதன் சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மெசேஜ் கொடுக்கறது. ஸோ யோவான் ஸ்நானகனுடைய பிரத்யேகமான வேலை என்னன்னா, ஜனங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறது தான் வேலை. அதனால அவர் ஒரு தூதன். இன்னைக்கு போதகர், பாஸ்டர்ஸ், அவங்களும் ஒரு விதத்தில் சொல்ல போனா ஒரு ஏஞ்சல் தான். ஏன்? ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ மனிதர்களையும் நம்ம ஏஞ்சல்ஸ், தூதர்கள் அப்படின்னு சொல்லி, தூதன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்படுது. அதே போலவே நமக்கு தெரியும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தேவ தூதர்கள், இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிற தேவ தூதர்களையும் தூதர்கள், அது நமக்கு தெரியும். ஸோ தூதர்கள் என்றால் மனுஷனையும் குறிக்கும், இயற்கைக்கு உள்ளாக இருக்கிற மனுஷனையும் குறிக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருக்கிற அந்த சிருஷ்டிகளையும் குறிக்கும்.